வணக்கம். ஹரிணி லா சர்க்கிள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் சிஆர்பிசி செக்ஷன் 205க்கு கீழ எப்படி அக்யூஸ்ட் அப்ளிகேஷன் மூவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான். சம்மன் செக்ஷன் 62ல இருந்து 67 வரைக்கும் வேரியஸ் மோட்ஸ்ல கோர்ட் அக்யூஸ்டுக்கு சர்வ் பண்ணுவாங்க. இந்த சம்மன்ஸ் பேஸ் பண்ணி அக்யூஸ்டு கோர்ட்ல ஆஜராகணும். ஒருவேளை அக்யூஸ்டால ஆஜராக முடியல அப்படின்னா எக்ஸம்ஷன் ஃப்ரம் பர்சனல் அப்பியரன்ஸ் பெட்டிஷன் 205 சிஆர்பிசி கீழ அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் அக்யூஸ்டு தான் பண்ணணுமானா இல்ல அக்யூஸ்டோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ இல்ல அட்வொகேட்டோ கூட ஃபைல் பண்ணலாம். இதை ஓப்பன் கோர்ட்லயும் பண்ணலாம், இல்ல ஃபைலிங் செக்ஷன்லயும் போய் பண்ணலாம். இது எங்கெல்லாம் ஃபைல் பண்ணலாம்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபைல் பண்ண முடியும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்ல ஹேண்ட் ரிட்டனா ஃபைல் பண்ணாலே போதும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து அபவ் நீங்க வந்து ஸ்டாம்ப் போட்டி ப்ராப்பரா டைப்டா பண்றது இட்ஸ் பெட்டர். இந்த பெட்டிஷன் நீங்க ஸ்கிரீன்ல இப்ப பார்த்துட்டு இருக்க பெட்டிஷன் வந்து ஹரிணி அப்படின்றவங்க வந்து நம்ம சேனல் பேரே வச்சிருக்கோம். இவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் 498A ஐபிசியில் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி கேஸ் கோர்ட்டுக்கு வருது. சம்மன் சர்வ் ஆகி அக்யூஸ்டால கோர்ட்டுக்கு வர முடியல அப்படின்ற பட்சத்தில் இதில் அக்யூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர். அதில் அக்யூஸ் நம்பர் 2 and 3 கோர்ட்டுக்கு வர முடியல அப்படின்னு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுவாங்க 205க்கு கீழே. இது எங்கே ஃபைல் பண்ணுறாங்கன்னா தேர்ட் அடிஷ்னல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் கேஸ் சிட்டி சென்னை போட்டுக்கோங்க. கிரிமினல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன், இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன்ஸாக தான் வரும். சிசி நம்பர், அப்புறம் வந்து எஃப்ஐஆர் நம்பர், எந்த போலீஸ் ஸ்டேஷன், மறுபடியும் சென்னை, யார் வந்து டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட், அவங்க அட்ரஸ், அப்புறம் யாரெல்லாம் அக்யூஸ்ட் அவங்களோட அட்ரஸ், அவங்களோட ஆக்குபேஷன் போட்டுட்டு. ஸோ இந்த அக்யூஸ் தான் பெட்டிஷனர்ஸாகவும் இருப்பாங்கல்ல. ஸோ ஹெட்டிங் வந்து பெட்டிஷன் ப்ரிஃபர்ட் ஃபார் பெர்மனன்ட் எக்ஸம்ஷன். ஒருவேளை டெம்பரவரி எக்ஸம்ஷன் வேணும் எனக்கு அப்படின்னா டெம்பரவரின்ற வேர்ட் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு டெம்பரவரிக்கும் பெர்மனன்ட் எக்ஸம்ஷனுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் என்னன்னா பெர்மனன்ட் எக்ஸம்ஷன் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம், இந்த ட்ரையல் பீரியட் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் வேணும், என்னால் லாங் டேர்முக்கு வர முடியாது அப்படின்னா பெர்மனன்ட் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். இல்லை டெம்பரவரி போதும், குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு என்னால் வர முடியல, குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் என்னால் வர முடியாது அப்படின்னா டெம்பரவரி எக்ஸம்ஷன் அப்படின்னு டேர்ம்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ 205 சிஆர்பிஎஸ்சியோட பேரிமெட்டீரியல் லா பிஎன்எஸ்எஸ் லாவில் என்ன அப்படின்னா பிஎன்எஸ்எஸ் அப்படின்றது நம்மளோட புது சிஆர்பிசி. ஓகேங்களா, புதுசாக 3 கிரிமினல் லாஸ் வந்தது இல்லை. ஸோ நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில். ஸோ 205 சிஆர்பிசியோட பேரிமெட்டீரியா பிஎன்எஸ்எஸ் லாவில் 228 சிஆர்பிசியில் இருக்குது. அப்படியே டிட்டோ காப்பி பேஸ்ட் தான், பெருசாக சேஞ்ச் எதுவுமே பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பெட்டிஷனரோட அட்ரஸ் போடுவோம். அடுத்தது மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஷோ வித் கேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், கிரிமினல் கேஸ் நம்பர், எஃப்ஐஆர் நம்பர், எந்த அஃபென்ஸுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு, எந்த அஃபென்ஸுக்கு இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் சர்வ் ஆனதில் ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் அப்பியரன்ஸ் இன்னைக்கு அப்படின்ற அந்த டேட்டு. செகண்ட் பேரால வந்து அக்யூஸ்டோட ஹோம் சிட்டி அட்ரஸ் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அவங்களோட ஏஜ், முக்கியமாக ரீசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் எதுவுமே 205க்கு கீழே அளவே ஆகாது. ரீசன்ஸ் வந்து டெம்பரவரி எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரவரி எக்ஸம்ஷனுக்கு உண்டான ஒரு ரீசனாக இருக்கணும். பெர்மனன்ட்னா பெர்மனன்ட். இந்த கேஸில் பெர்மனன்ட் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறதுனால ஹார்ட் எயில்மெண்ட், லோ பிளட் ப்ரெஷர், லைஃப் லாங் மெடிக்கேஷன் அப்படின்றதுனால குறிப்பிட்ட டேட்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ பெர்மனன்ட் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 450 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, ரீசன்ஸில் வந்து மெடிக்கல் ரீசன்ஸ் முக்கியமாக நீங்கள் கொடுக்கும்போது ஆஸ் அ லாயராக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயம் என்னென்னா, லா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. நமக்கு எந்த பர்டிகுலர் மெடிக்கல் ஏமெண்ட்டுக்கு எவ்வளோ நாள் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், டயரியாவுக்கு வந்து ஒரு 1 வீக் வச்சுக்கலாமா, 3 டேஸ்லேருந்து 1 வீக் வச்சுக்கலாம். டைஃபாய்டு அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்குள்ள வைக்கலாமா, பியூராக நல்லா ஆக. டியூபர் கிளாஸஸ் மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, நார்மல் டியூபர் கிளாஸஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பல்மனரி டியூபர் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். 9 மந்த்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்டிஆர்னு வரும். அதுக்கப்புறம் 12 மந்த்ஸ்லேருந்து 24 மந்த்ஸ் வரைக்கும் உள்ள ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸ்டிஆர்னு வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து வேரி ஆகும். நீங்கள் வந்து பல்மனரி டியூபர் கிளாஸஸ்க்கு வந்து எனக்கு பெர்மனன்ட் எக்ஸம்ஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா கோர்ட் கிராண்ட் பண்ணவே பண்ணாது. நீங்கள் அதுக்கு வந்து எம்டிஆர் இல்லை எக்ஸ்டிஆர் டியூபர் கிளாஸஸ் நீங்கள் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸில் காமிச்சாதான் உங்களுக்கு அந்த மாதிரியான ரிலீஃப் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ எதுக்கு எந்த ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்காக எவ்வளோ நாட்கள் அந்த மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு அக்யூஸ்டோட ரிப்போர்ட்ஸ் பார்த்து, நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருந்தீங்கன்னா அக்யூஸ்டோட ரிப்போர்ட்ஸை வந்து ஃபுல்லாக பெருஸ் பண்ணுங்கள். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் தானே, நமக்கு எதுக்கு, டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற நோக்கம் வேண்டாம். ஓகேங்களா?
இன்னொரு விஷயம், சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மெடிக்கல் ஆஃபீஸரை வந்து டைரெக்டாக கோர்ட்டுக்கு விட்னஸ் பாக்ஸாக கூப்பிட்டு வச்சு இந்த ரீசனை வந்து பெருஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பெட்டிஷனில் இருக்கிறது ப்ளஸ் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி கிராண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு டெசிஷனில் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் வந்து டிஸ்டன்ஸையுமே முக்கியமான பாயிண்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா 450 கிலோமீட்டர்ஸ் ஹோம் சிட்டிலேருந்து சிட்டிக்கு 450 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. டோட்டலாக 900 கிலோமீட்டர்ஸ் எனக்கு ட்ராவல் பண்ண முடியறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து கண்டிப்பாக கோர்ட்டுக்கு அக்செப்டபிளாக இருக்கும், அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா ஏஜும் ஒரு டிட்டர்மைனிங் ஃபேக்டராக இருக்குது. மூணாவது பாயிண்ட் வந்து கோர்ட்டுக்கு நான் அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ளீஸிங்கான பாயிண்ட்டை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். இந்த பெட்டிஷன் நான் ஃபைல் பண்ணுறது கோர்ட்டோட இந்த ட்ரையலில் எந்த விதத்துலையும் பாதிக்காது, டிலே பண்ணுறதுக்காக கிடையாது. என்னோட வயசு அதிகமாக இருக்குது அப்படின்றது காரணத்தினாலையும், என்னோட ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற காரணத்தினாலையும் மட்டுமே இந்த பெட்டிஷன் நான் ஃபைல் பண்ணுறேன். நான் வந்து கோர்ட்டுக்கு வரக்கூடிய பொசிஷனில் இல்லவே இல்லை. அப்புறம் எவ்ரி அட்ஜர்ன்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த எக்ஸம்ஷன் வேணும், இந்த டெம்பரரி எக்ஸம்ஷன் இல்லாமல் எனக்கு பெர்மனண்ட்டாக வேணும் அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காரு. என்னோட ஆப்சன்ஸ் வந்து எந்த விதத்துலையும் கோர்ட்டோட ட்ரையலை வந்து பாதிக்காது, பாதகமாக இருக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையுமே அவர் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டிஷனை வந்து எந்த ப்ரெசிடென்ட் பேஸ் பண்ணி ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்ரீ ராமேஸ்வர் யாதவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இது வந்து ஒரு கிரிமினல் அப்பீல ஒரே ஒரு அக்யூஸ் தான் இருப்பாங்க, பெர்மனன்ட் எக்ஸம்ஷன் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து ரிட் பெட்டிஷன் சிவில் கேஸு, சோஷியல் ஆக்ஷன் ஃபோரம் ஃபார் மானவ அதிகார் அண்ட் அனதர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுலேயுமே வந்து பெர்மனன்ட் எக்ஸப்ஷன் கிளைம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரேயர் பார்ட்டுக்கு வரும். ப்ரேயர் பார்ட்டில் முக்கியமாக நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிற பகுதியை கவனிங்க. இதில் என்ன அப்படின்னா, செக்ஷன் 313 சிஆர்பிசிக்கு கீழே கோர்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. எந்த ஒரு அக்யூஸ்டையுமே வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கொஸ்டின் பண்ணுறதுக்கு. ப்ரீ இன்ஃபார்ம்டு கொஸ்டின்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரேண்டம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ட்ரையலுக்கு சம்மந்தப்பட்டு. 205 சிஆர்பிசியில் லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் தவிர வேறு ப்ரொவிஷன் டே ஆக்ட் கோர்ட்டில் வேறு ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே கோர்ட் வந்து உங்களை கூப்பிட்டுச்சு, பர்சனல் அப்பியரன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 205 சிஆர்பிசி உங்களை வந்து 313 சிஆர்பிசிக்கு தான் டைரக்ட் பண்ணுது இன்டைரக்டாக. ஓகேங்களா? ஸோ 313 சிஆர்பிசியோட பேரி மெட்டீரியல் ஆர் பிஎன்எஸ்எஸ் லாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா 351 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 2023. இதில் வந்து ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் கொஸ்டினிங் ஸ்டேஜ்லையும் அக்யூஸ்ட் வந்து கோர்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ரெண்டாவதாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கோ அக்யூஸ்ட் A1, இதில் 3 அக்யூஸ்டு சொன்னேன்ல, அதில் 2 and 3 மட்டும்தான் ரிலீஃப் கிளைம் பண்ணுறாங்க. 1 வந்து கோர்ட்டுக்கு வர ரெடி. ஸோ 1 வந்து எங்களுக்கு பதிலாக அவரே ரெப்ரசன்ட் பண்ணுவார் அப்படின்ற ட்ரையல் பீரியடில் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுவார் அப்படின்னு கோர்ட்டை ப்ளீஸ் பண்ணுறாங்க. இந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணும் பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மீதியை வந்து நிலைநிறுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சைன் பண்ணணும். அக்யூஸ்ட் இல்லை பெட்டிஷனர் வந்து பர்சனலாக சைன் பண்ணலாம். அக்யூஸ்ட் இருந்தால் அக்யூஸ் சைன் பண்ணணும். பெட்டிஷனர் இன் பர்சன் வந்து இதர் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கலாம், இல்லை அட்வொகேட்டாக இருக்கலாம். கேஸ் சிட்டி, சென்னை, டேட். இந்த பெட்டிஷன் ஃபார்மேட்டை வந்து நம்ம ஹரிணி லா சர்க்கிளோட டெலகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேர்ட் டாக்குமெண்ட், பிடிஎஃப் ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஃபார்மேட்டாக வச்சு கூட நீங்கள் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக ஜார்க்கண்ட் கோர்ட் வந்து ஒரு டிசிஷன் சொல்லியிருப்பாங்க. ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி டிசிஷன் கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா ஹார்ட் எயில்மெண்ட் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ போனஃபைட் ரீசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் காமிக்கணும் அப்படின்னு ஜார்க்கண்ட் ரீசெண்டான ஒரு டெசிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீசன்ஸ் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். மெடிக்கல் கண்டிஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எவிடன்ஸ்க்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இந்த பெட்டிஷன் மாதிரி பெர்மனன்ட் எக்ஸம்ஷனுக்குலாம் அலோவ் ஆகும். இல்லைனா ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இதுக்கெல்லாம் வந்து டெம்பரவரி எக்ஸம்ஷன் கண்டிப்பாக அலோவ் பண்ண சான்சஸ் அதிகம். ரீசன்ஸ் வார்த்தையாக இந்த பெட்டிஷனில் சொன்னாலே போதும். அதோட இந்த செஷன் நமக்கு முடிவுக்கு வருது. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஹரிணி லா சர்க்கிளில் நம்ம வந்து கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க இமீடியட்டாக கீழே கொடுத்துருக்குற லிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் மேலே, எண்ட் ஆஃப் த செஷன் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கோர்ஸ் பற்றி. ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து மேரத்தான் செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து 1 or 2 hour மேரத்தான் கிடையாது, கம்ப்ளீட் 10 hour லைவ் மேரத்தான் செஷன் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் ஆஃப் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்.
இந்த மேரத்தான் செஷன் நடத்தணுமா, வேணாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து மேரத்தான் செஷன்ஸ் அப்லோட் பண்ணுறேன்.